யார் இந்த நேரத்துல நம்ம வீட்டுல வந்து காலிங் பெல் அடிக்கிறது? அம்மா நைட்ல பேதாமா வந்து காலிங் பெல் அடிக்கும். நான் நிறைய டிவி சீரிஸ்ல பாத்துருக்கேன். பயமுடு, எந்த நேரம் டிவியை பார்த்துட்டு பேய் பிசாசுன்னு வளர வேண்டியது. சிபா, அது யாருன்னு போய் பாரு. ஆஹா, நான் போக மாட்டேன். இவன் என்ன பேயின்னு சொல்லி ரொம்ப பயம் காட்டிட்டான். ஏ டாலிஷ், நீ தானே பேயின்னு சொன்ன, நீயே போய் கதவு திறந்து யார் வந்திருக்காங்கன்னு போய் பாரு. எப்பா, உங்க அக்கா ரொம்ப பயப்படுறா, நீயே போய் அது யாருன்னு போய் பாருப்பா. ஓகேமா, நானே போய் யாருன்னு பாக்குறேன். அம்மா இங்க யாருமே இல்லம்மா. என்னது, யாரும் இல்லையா? அப்ப ஏன் அங்கேயே நிக்கிற? கதவு சாத்திட்டு உள்ளவா. சரிம்மா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன், யாரோ வந்து நம்ம வீட்டுக்கு காலி பெல்ல அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஒரு நாள் என் கையில கிடைக்கிட்டோம், அவங்கள பிடிச்சி கைய காலை உடச்சு விடுறேன் பாரு. அக்கா இப்ப எதுக்குக்கா என்ன அடிச்ச? ஏய், நீ என்ன பைத்தியமா? நான் தான் உன்னை அடிக்கவே இல்லையே. ஏய், நான் தான் உன்னை அடிக்கலன்னு சொன்னல, எதுக்கு என்ன அடிச்ச? என்னது, நான் உன்னை அடிச்சனா? நீ என்ன அடிக்கிறது மட்டும் இல்லாம நான் உன்னை அடிச்சேன்னு சொல்றியா? ஏய், பொய்யெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா நீ? என்ன? ஏய், என்னைய அடிக்கிற? ஏய், இந்தாடா. ஏய், நீ வாங்கிக்கோ. ஏய், இந்தா, நீ வாங்கிக்கோ. ஏய், நிறுத்துங்க. எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போறீங்க? உங்களுக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? மா, அவன் என்ன அடிச்சிட்டு நான் அடிச்சேன்னு போய் சொல்றாமா? இல்லம்மா, அவன் என்ன அடிச்சிட்டு நான் அவளை அடிச்சேன்னு உங்ககிட்ட போய் சொல்றாமா? யார் மணி, நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த? அதுக்குதான் சொல்றது, கதவு திறந்து வைக்காதேன்னு. பாரு, கண்ட பைத்தியங்கள்லாம் வீட்டுக்குள்ள வந்து நிக்குது. அம்மா, நான் கதவை நல்லாதாம்மா சாத்தினேன். இது எப்படி உள்ள வந்துச்சுன்னு எனக்கே தெரியலையம்மா. நான் தான் காட்டேரி, ரத்த காட்டேரி. என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. என்னது, ரத்த காட்டேரியா? நீ ரத்த காட்டேரினா நான் ரத்த காட்டேரிக்கெல்லாம் தலைவி. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இது ஏதோ நாடக பைத்தியம் போல இருக்குது. அங்க நாடகத்துல இருந்து அப்படியே பைத்தியம் ஓடி வந்துட்டு இருக்கு. என்னது, என்ன பார்த்தா அவங்களுக்கு பயம் இல்லையா? இப்ப வரும் பாருங்க பயம். ஏய் தம்பி, இது உண்மையான ரத்த கட்டேரி போல இருக்குதுடா. இது பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குது. ஆமாக்கா, எனக்கும் இது பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இப்ப பயம் வருதா? இப்படிதான் எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுவாங்க. ஆமா ஆமா, உன்னை பார்த்து நாங்க எல்லாம் ரொம்ப பயந்துட்டா. வீட்டை விட்டு வெளியே போப்பா. என்ன குடும்பம் தான் இது? எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுவாங்க. இந்த குடும்பத்துல யாருமே என்ன பார்த்து பயப்பட மாட்டாங்க. அதான் நாங்க பயப்படலன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? போ போ, வீட்டை விட்டு வெளியே போ. நான் போக மாட்டேன், என்ன பார்த்து பயப்படுங்க. என்ன போக மாட்டியா? இரு மூஞ்சிலேயே மிளகா பொடி போடுறேன். அக்கா, இது மூஞ்சில மிளகா பொடி போடக்கூடாது, இது மூக்குல மிளகா பொடி போடணும். என்னது, மிளகா பொடியா மூக்குல தேய்க்க போறீங்களா? வேணா, நான் போயிடுறேன். எங்களையா நீ பயப்படுத்த வந்த? ஏ சீபா டாலி, அத புடிச்சு மிளகா பொடி போடலாம். ஏ பூனைக்குட்டி, நாங்க குடிக்கலாம்னு வச்சிருந்த பாலை நீ குடிச்சிட்ட. இன்னைக்கு உன்னை என்ன பண்றோம் பாரு. அந்த ஊசி உனக்கு போடாம விட மாட்டோம். உனக்கு இவ்வளவு பெரிய இன்ஜெக்ஷன் போட்டாதான் அடுத்த வாட்டி எங்க பாலை நீ குடிக்காம இருப்ப. தயாராரு, இப்ப உனக்கு இந்த இன்ஜெக்ஷனை போட போறேன். என்னாச்சு? என் பையனுக்கு பெரிய ஆபத்து, நான் உடனே போய் காப்பாத்துறேன். அட, இந்த பூனைக்குட்டியோட அம்மா எப்படி இங்க வந்து? ஏய், நீங்க என் பையனுக்கு ஊசி போட பாத்தீங்களா? அட, ஒண்ணும் இல்ல பூனைக்குட்டி கூட நாங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன? அட டாலிஷ், அது நம்மள நல்லா போட்டு கொடுத்துச்சு. வாங்க நம்ம ஓடிடலாம்.
இன்னைக்கு உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். அக்கா அந்த பூனை என்ன நம்மள இவ்வளவு நேரமா தொத்திட்டு வருது இப்போ நம்ம என்ன பண்றது? ஐயோ என்ன பண்றதுனே தெரியல ராக்கி. ஏய் போடா எங்களை விட்டு எங்களை சும்மா தொத்திட்டு வராத. எங்களை விட்டு. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராவது எங்களை காப்பாத்துங்க. காப்பாத்துங்களே எங்களை யாராவது. அவங்க அந்த தண்ணியில மூழ்கிடுவாங்க போல இருக்கு. எங்களை சீக்கிரம் யாராவது காப்பாத்துங்க. நாங்க தண்ணியில முழுகுறோம். ஏய் சிவா டாலிஸ் பயப்படாதீங்க. உங்களை காப்பாத்த நான் ஏதாவது பண்றேன். ஐயோ அப்படியே போனே. சீக்கிரம் எங்களை ஏதாவது பண்ணி காப்பாத்து. அம்மா நம்ம ஏதாவது ஒரு கயிறை தேடி அந்த கிணத்துக்குள்ள போடலாம். ஆமா நம்ம கயிறை போட்டோம்னா அதை பிடிச்சு அவங்க மேல வந்துருவாங்க. வா வா நம்ம போய் கயிறை தேடலாம். சிவா டாலிஸ் இந்த கயிறை போடுறேன். இதை பிடிச்சு நீங்க மேல வந்துருங்க. சரி பூனை அந்த கயிறு இந்த பக்கம் போடு. நாங்க புடிச்சிட்டு மேல வந்துடுறோம். டேய் இங்க போடுறா. பூனையோட குட்டி. தலைவரே இன்னைக்கு இவங்களை சாப்பிட்டு நம்ம வயிற்ற ஃபுல்லாக்கி வேண்டிட்டா. அட என்ன கயிறு போடாம எங்க போறீங்க? சீக்கிரம் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. அட போ நில்லு, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. ஏ திருட்டு பசங்களா போங்கடா இங்க இருந்து. அட இந்த பூனையை நம்பி வந்தா இந்த பூனை நம்மள இப்படி கை விட்டுருச்சே. நம்மள யாரும் ஐயோ என் வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது. யாராவது எனக்கு உதவி செய்யுங்களேன். ஐயோ இங்க எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லையே. நம்ம என்ன பண்றது? இந்த வயிற்று வலிக்கு நம்ம ரெடிமேட் டாக்டரை தான் கூப்பிடணும். அவர் வந்தாதான் இந்த வயிற்று வலி சரியாகும். அட யார் இது? புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ டாக்டர், நான் தான் மஞ்சு பாய் பேசுறேன் டாக்டர். திடீர்னு என் வயிறு பயங்கரமா வலிக்குது டாக்டர். நீங்க உடனே இந்த பார்க்குக்கு வந்து என்ன காப்பாத்துறீங்களா? கவலைப்படாத மங்கி பாய், நான் உடனே அங்க வரேன். ஓகே சீக்கிரம் வாங்க டாக்டர். பார்க்குக்கு வந்துட்டோம். எங்க மங்கி பாய்? வந்துட்டீங்களா டாக்டர்? சீக்கிரம் என்னோட வயிற்று வலிக்கு ஒரு மருந்து கொடுங்க டாக்டர். ஐயோ கவலைப்படாத மங்கி பாய், இதோ உடனே தரேன். சீக்கிரம் தாங்க டாக்டர். இந்த மங்கி பாய் இந்த மாத்திரையை போடு. டாக்டர் என்னது இது? இவ்வளவு பெரிய மாத்திரை நான் எப்படி போட முடியும்? ஏய் மங்கி பாய் எதுவும் பேசாத. நான் தான் டாக்டர். நான் எது கொடுக்குறேனோ அதான் நீ சாப்பிடணும். ஒழுங்கா வாய் தரேன், இது சாப்பிடு. ஐயோ வேணும் டாக்டர். இவ்வளவு பெரிய மாத்திரை சாப்பிட்டா என் தொண்டெல்லாம் அடைச்சிக்கும். ஏய் எதுவும் பேசாத, ஒழுங்கா வாய் தர. ஏய் இந்த வாயில இத போடு. ஏய் இந்த போடுறல வாய் போடு. ஏய் இல்ல சாப்பிடு, நான் சாப்பிடு சாப்பிடு. டாக்டர் இப்போ என் வயிற்று வலி சரியாயிடுமா? ஆமா ஆமா, இனிமே உனக்கு வயித்து வலியும் வராது, எந்த வலியும் வராது. எதை நினைச்சு கவலைப்படாத சரியா? சரி டாக்டர். அட இப்போ யார் ஃபோன் பண்றது? ஹலோ ஹலோ டாக்டர், எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. கொஞ்சம் சீக்கிரமா வந்து என் தலைவலியை சரி பண்றீங்களா? என்ன அப்படியா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க லொகேஷனை மட்டும் அனுப்புங்க. இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். சரி டாக்டர், இதோ உடனே அனுப்புறேன். டாக்டர் உள்ள வாங்க. சொல்லுங்க மேடம், என்னாச்சு? ஐயோ டாக்டர், எனக்கு பயங்கரமான தலைவலி. என் தலைவலி என்னால தாங்கவே முடியல. ஓ அப்படியா? முதல்ல உங்க கண்ணை மூடுங்க. ஏன் டாக்டர் தலைவலிக்கு கண்ணை மூட சொல்றீங்க? என்ன நீங்க இந்த கேள்வினா கேட்க கூடாது. ஒரு டாக்டர் சொன்னா நீங்க செய்யணும், புரியுதா? சரி டாக்டர். இந்த ஊசிய போட்டு மொத்த வலியை போக வச்சிடுறேன். ஐயோ டாக்டர், தலைவலின்னு சொன்னா அதுக்கு தலையில ஊசி போடுவீங்க. ஐயோ ஊசி மிஸ் ஆயி தலையில குத்திருச்சு. இப்போ என்ன பண்றது? டாக்டர், எனக்கு தலைவலின்னு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னா என் தலையில ஊசி போட்டீங்க.
இன்னைக்கு உங்களை சும்மா விட மாட்டேன். ஐயோ இங்க இருந்தோம்னா இந்த அம்மா நம்மள சும்மா விட மாட்டாங்க. ஓடு. டேய் தப்பிச்சிட்டியா? என் கையில நீ மாட்டாதியா, போயிடுவ. அப்ப பாத்துக்கிற உன்னை. அட இப்ப யார் போன் அடிக்கிறது? ஹலோ ஹலோ டாக்டர், டாக்டர் என் காலில் அடிபட்டு பயங்கரமா வலிக்குது. சீக்கிரம் என் வீட்டுக்கு வந்து என் காலை சரி பண்ண முடியுமா? ஓ அப்படியா? உங்க லொகேஷன் அனுப்புங்க, நான் உடனே உங்க வீட்டுக்கு வரேன். சரி டாக்டர், உடனே என் லொகேஷனை ஷேர் பண்றேன். அனுப்பிட்டேன் டாக்டர், சீக்கிரம் வந்துருங்க. அட லொகேஷன் இந்த இடத்துல தான் காமிக்குது. அநேகமா இந்த வீடா தான் இருக்கும். ஹலோ யாராவது இருக்கீங்களா? நான் தான் ஹோம் சர்வீஸ் டாக்டர் வந்திருக்கேன். டாக்டர் கதவு திறந்துதான் இருக்கு, நீங்க உள்ள வாங்க. இதோ வரேன். முதல்ல இது சொல்லுங்க, உங்களுக்கு எந்த கால் வலிக்குது? டாக்டர் எனக்கு இந்த கால் தான் வலிக்குது டாக்டர். சீக்கிரம் ஏதாவது மருந்து கொடுத்து இந்த கால் வலியை சரி பண்ணுங்க டாக்டர். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த கால் வலி இல்லாத மாதிரி நான் உங்களுக்கு ஆக்கி விட்டுறேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? அட நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, உங்க கண்ணை மட்டும் கொஞ்சம் மூடுங்க. கண்ணா? கண்ணு எதுக்கு மூடணும்? எனக்கு கால்ல தானே வலி. மேடம் இது ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண வைத்தியம் கிடையாது. இது ரொம்ப பழங்கான வைத்தியம். இது நீங்க கண்ணை மூடினாதான் என்னால சரியா செய்ய முடியும். அப்படியா டாக்டர்? சரி. அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால். பைத்தியக்கார டாக்டர், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ அம்மா, ஐயோ அந்த டாக்டர் கிட்ட வயிற்று வலிக்கு மருந்து கேட்டா சாறு உருண்டை ஊட்டி கொடுத்துட்டானே. காலையில இருந்து என்னால டாய்லெட் கூட போக முடியல. ஏ டாக்டர், நீ என் கையில மாட்டின உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஏய் டாக்டர், இந்த ஊசியை வச்சுதானே என் மண்டையை வீங்க வச்ச. இந்த ஊசியை உன் மண்டையில இறக்காரு பாரு. இந்த பைத்தியக்கார டாக்டர் என் ஒரு காலை தான் உடைச்சான், நான் 2 காலையும் உடைக்காத விட மாட்டேன். ஏ டாக்டர் வெளியே வாடா. ஏய் டாக்டர் வெளியே வாடா. ஏய் டாக்டர் ஒழுங்கா வெளியே வாடா. இன்னைக்கு நாங்க யாருமே உன்னை சும்மா விட மாட்டோம். ஏய் டாக்டர், இன்னைக்கு என் கையில இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்ன போன் வருது? அட அக்கா. ஹலோ சொல்லுங்கக்கா. ஹலோ சீபா, இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாள். என்ன அம்மாவோட பிறந்த நாளா? அடடே நான் மறந்தே போயிட்டேனே. அதுக்கு தான் இப்ப நான் போன் பண்ணி இருக்கிறேன்ல, மறக்காம எல்லாரும் வந்துருங்க. அம்மாவோட பிறந்த நாளை பெருசா கொண்டாடிடுவோம். சரிக்கா நான் வந்துடுறேன். என்னம்மா இன்னைக்கு பாட்டிக்கு பிறந்த நாளா? ஆமாப்பா இன்னைக்கு பாட்டிக்கு பிறந்த நாள். சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க, நம்ம போலாம். என்னது பாட்டி வீட்டுக்கா? பாட்டாளி நம்ம சீக்கிரம் ரெடி ஆகி பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரலாம். சரிங்க. சரி பசங்களா, நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க, நம்ம போலாம். சரிம்மா. வாங்க நம்ம போய் கிளம்பலாம். அம்மா நாங்க ரெடி ஆயிட்டோம். கிளம்பிட்டீங்களா? சரி பாட்டிக்கு போய் கிஃப்ட் வாங்கிட்டு வாங்க, போங்க. பாட்டிக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரணுமா? அப்படின்னா நான் சீக்கிரமா கடைக்கு போய் சூப்பரா ஒரு டாய் வாங்கிட்டு வரேன். அது பார்த்தோன்னே பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னது பாட்டிக்கு போய் டாயா? பாட்டி என்ன குழந்தையா டாய் வச்சு விளையாட? என்னம்மா நான் சொன்னது சரிதானே? ஆமா ஆமா சரிதான். அதுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. நீங்க 2 பேரும் போய் பாட்டிக்கு ஒரு நல்ல கேக்கா வாங்கிட்டு வாங்க, போங்க. சரிம்மா. அம்மா நான் கேக் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சரி வாங்க போலாம். வந்துட்டியா சீபா? வா வா. ஹாப்பி பர்த்டே பாட்டி. தேங்க்யூ பசங்களா. அட வீடுதான் சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்கீங்களே, பார்க்கவே சூப்பரா இருக்கு. சரி பாட்டி, உங்களுக்காக நாங்க கேக் வாங்கி வந்திருக்கோம். வாங்க கேக் கட் பண்ணலாம். சரிப்பா, முதல்ல சாப்பிடலாம், அப்புறமா கேக் கட் பண்ணலாம். சரி பாட்டி, இதை நாங்க வச்சிடுறேன். முடியாது, இது நான் தான் வைப்பேன். டேய் டாலிஷே, ரொம்ப மோசமானவன்டா நீ. இவ்ளோ பெரிய கேக்க கீழ போட்ட, இப்ப பாட்டி எதனா வெட்டுவாங்க. நீ கவலைப்படாத ஷாமு, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அம்மா இன்னொரு கேக் வாங்கி வச்சிருக்கேன். இந்த பாரு. ஐ இன்னொரு கேக்கா? பாட்டி நீங்க இந்த கேக்க சீக்கிரம் கட் பண்ணுங்க, இல்லனா இந்த டாலிஷ் மறுபடியும் அந்த கேக்க தள்ளி விட்டுருவான். சரி பசங்களா, வாங்க கேக் கட் பண்ணலாம்.
ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ பாட்டி. பாட்டியோட பர்த்டே கொண்டாடுறது செம்ம ஜாலியா இருந்துச்சு. வாங்க பசங்களா, பாட்டி உங்களுக்கு கிஃப்ட் வச்சிருக்கேன். ஹை, வெட்டிங் கிஃப்டா? தேங்க் யூ பாட்டி. எனக்கு என்ன வந்திருக்கு? ஹை, பால். ஐயோ, என்ன என் கிஃப்ட திறக்கவே முடியலையே. அண்ணா, என் கிஃப்ட கொஞ்சம் திறந்து தரீங்களா? அதுக்கு என்ன தம்பி, கூட நான் ஓபன் பண்ணி தரேன். அடே, இவனுக்கு என்ன ஹல்க் பால் வந்திருக்கு? எனக்கு அந்த பால் பிடிக்கவே இல்ல. சரி, நம்ம இந்த ஹல்க் பால் எடுத்துட்டு அவனுக்கு அந்த பாலை கொடுத்துடலாம். இந்த தம்பி, உன் பாக்ஸ்ல பால் தான் இருந்தது. ஐ, ஜாலி, எனக்கு பால் கிடைச்சிருக்கு. அண்ணா, எனக்கு அந்த ஹல்க் பொம்மை தான் வேணும். இல்ல தம்பி, அதுதான் உன் பாக்ஸ்ல இருந்தது. இது என் பாக்ஸ்ல தான் இருந்தது. இல்ல, எனக்கு அது வேணும். இல்ல, நான் தர மாட்டேன். ஏய், எனக்கு தாடா. இது எடுத்து. சோம்பேறி பையல, இவ்ளோ பெருசா வளர்ந்துட்டு அந்த பொம்மையை வச்சு விளையாடுவியா? ஒழுங்கா அந்த பொம்மையை குழந்தைகிட்ட குடுறா. சரி, இந்தாப்பா. ஹை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.